செழிப்பு மிக்க மூங்கில் காட்டில் குரங்குகள் ஏராளமாக இருந்தது. எப்பொழுதுமே குரங்குகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இதனால் மற்ற விலங்குகளுக்கு நிம்மதி இல்லாமல் போனது. ஒரு நாள் குட்டி யானை ஒன்று மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது குரங்கு மேலிருந்து ஒரு மாம்பழத்தை யானையின் தலையில் போட்டது. யானை திடுக்கிட்டு எழுந்து சத்தமாக பிளிறியது. யானையின் புளிரலை கேட்டவுடன் குரங்குகள் சற்று நேரம் மட்டும் அமைதியாயின. ஆனால் அந்த அமைதி கொஞ்ச நேரம் கூட நீடிக்கவில்லை. அடுத்த நாள் மான்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன. குரங்குகள் மரக்கிளைகளை ஆட்டி தடதடதடா என்று சத்தம் செய்தன. மான்கள் பயந்து நடுங்கி ஓடின. இதே போன்று மற்ற விலங்குகளையும் தொடர்ந்து தன் சேட்டைத்தனத்தினால் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தன. கரடிகள், மான்கள், சிறுத்தைகள் என பலவும் குரங்குகளை எச்சரித்தும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும் குரங்குகள் பிறகு அட்டகாசம் செய்ய ஆரம்பித்துவிடும். இறுதியில் எல்லா விலங்குகளும் சேர்ந்து காட்டின் அரசனான சிங்கராஜாவிடம் செல்ல முடிவு செய்தன. சிங்கராஜா பெரிய கல்லின் மேல் அமைதியாக அமர்ந்திருந்தார். என்ன பிரச்சனை என்று கேட்டார். யானை முன்னே வந்து, அரசே, குரங்குகள் எப்போதும் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கின்றன. நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டார்கள் என்று சொன்னது. சிங்கராஜா சிந்தித்தார். பிறகு மெதுவாக, சரி, மாலை எல்லா விலங்குகளும் என் குகை முன் கூடட்டும், நான் பேசுகிறேன் என்று சொன்னார். ஒரு வயதான குரங்கு, நண்பர்களே, நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவதில் தவறில்லை. ஆனால் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்காமல் இருப்பது தவறு என்றது. இப்படியே பேசிக் கொண்டிருக்கும் போது டம் 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 என்று தண்டோரா சத்தம் கேட்டது. காட்டின் நரி சத்தமாக. இதனால் சகலமானவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், எல்லா விலங்குகளும் குரங்குகள் மீது புகார் கொடுத்துள்ளன. எல்லோரும் குகை மேட்டுக்கு மாலையில் வந்து சேரணும். இது அரசரின் உத்தரவு என்று கத்தி சொன்னது. அனைத்து விலங்குகளும் மாலை நேரம் சிங்கராஜாவின் குகை மேட்டுக்கு வந்தன. மிகப்பெரிய கர்ஜனையுடன் மலைக்குன்றின் மீது கம்பீரமாக வந்து அமர்ந்தது சிங்கராஜா. என் அழைப்பை ஏற்று இங்கு வந்ததற்கு நன்றி. இந்த காடு எல்லோருக்கும் சொந்தம். ஒருவர் செய்யும் செயல் மற்றவர்களுக்கு தொந்தரவு ஆகக்கூடாது என்றது சிங்கராஜா. குரங்குகள் தங்கள் தரப்பு நியாயத்தை கூறின. பின்பு சிங்கராஜா, விளையாடுவது தவறு இல்லை, ஆனால் மற்ற விலங்குகளை பயமுறுத்துவது தவறு. அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளாதது அதைவிட பெருந்தவறு. அதனால நீங்க வசிக்கும் அந்த மூங்கில் காட்டுல இனி எந்த விலங்கும் உள்ளே வராது. நீங்களும் அதை தாண்டி வெளியே வரக்கூடாது. அந்த காட்டுக்கு நீங்களே ராஜா என்றது. ஓ என்று மகிழ்ச்சியில் குரங்குகள் கத்தின. சரி, எல்லோரும் கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு குகையை நோக்கிச் சென்றது சிங்கராஜா. ஆனால் வயதான குரங்கு மட்டும் எல்லோரும் இணைந்து வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. நாம் இப்போது தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது இவர்களுக்கு புரியவில்லையே என்று வருந்தியது. மூங்கில் காட்டில் ஒரு வாரம் குரங்குகளின் ஆரவாரம்தான். ஆஹா, நமக்கென்று ஒரு காடு என்று சொல்லிச் சொல்லி மகிழ்ந்தன. கொஞ்ச நாட்களில் கோடை காலம் வந்தது. மூங்கில் காட்டில் உள்ள மூங்கில் மரம் எல்லாம் காய்ந்து போய் இருந்தது. மூங்கில் கிளைகள் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பொறி ஏற்பட்டது. மூங்கிலின் உராய்வால் காடு தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. குரங்குகளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அருகில் குளம் இருந்தும் போதுமான தண்ணீரை கொண்டு வந்து அணைக்க முடியவில்லை. நாம் இத்தனை பேர் இருந்தும் தீயை அணைக்க முடியவில்லையே என்று வருந்தின. உடனே வயதான குரங்கு, நாம் இப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இந்த மூங்கில் காடு அழிந்துவிடும். வாங்க சிங்கராஜாவிடம் மன்னிப்பு கேட்டு தீயை அணைக்க ஏற்பாடு செய்யலாம் என்றது. ஆமாம், அதுதான் சரியான முடிவு. இல்லை என்றால் தீயில் நாம் பலியாகிவிடுவோம் என்றது ஒரு குரங்கு. அனைத்து குரங்குகளும் சிங்கராஜாவை சந்தித்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டது. உடனே சிங்கராஜா காட்டின் தீயை அணைக்க யானை படைகளை அனுப்பியது. யானைகள் குளத்து நீரை உறிஞ்சி தீயை அணைக்கும் பணியில் இறங்கின. 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. உங்கள் உதவி இல்லை என்றால் எங்கள் இனமும் மூங்கில் காடும் அழிந்து போயிருக்கும். அனைவருக்கும் நன்றி. இனி எங்களுக்கு தனி காடு வேண்டாம். நாங்களும் உங்களுடன் இணைந்து வாழவே விரும்புகிறோம் என்றன குரங்குகள். தவறை உணர்ந்து விட்டீர்கள். இனி எல்லோரும் ஒற்றுமையாகவே வாழலாம் என்றது சிங்கராஜா. அந்த நாளுக்குப் பிறகு குரங்குகள் குறும்பு செய்தாலும் மற்ற விலங்குகளின் மனதை காயப்படுத்தவில்லை.